Hello friends, this is Sendil. Welcome to English Space Asaya. Okay, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ 30 days spoken English class தான் பார்த்துட்டு இருக்கோம். Okay, 7 classes பார்த்துட்டோம். 7 classes நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 8வது நாள். ஓகேவா? So 7 classes எல்லாரும் பாத்தீங்களா? பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஓகேவா? So இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்காதவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தொடர்ச்சியா பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே? ரைட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் எப்படியாவது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட், வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 8வது நாள். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 8வது நாள். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் 30 நாள்ல நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? வீடியோ இந்த ½ an hour வீடியோ பார்த்தது மட்டும் போதாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் ஈஸியா இருக்கும், உங்களால பேச முடியும். ஓகே ரைட், இன்னைக்கு நம்ம 8வது நாள் அந்த கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டே 7ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தனோ அதோட ஆன்சரை சொல்லிடுறேன். ஓகே, சோ என்ன பார்த்திருந்தோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்திருந்தோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம், எதிர்கால வாக்கியம். ஓகே, பார்த்திருந்தோம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? நீ வருவ, நீ வரமாட்டாய், நீ வருவாயா, இதான் இல்லையா? சோ நீ வருவாய் அப்படிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? யூ வில் கம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருந்தீங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நீ வரமாட்ட அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இதோட நாட் சேர்க்கணும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு, அவ்வளவுதான் இல்லையா? யூ வில் நாட் கம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், இல்ல யூ won't கம், ரெண்டுமே ஒண்ணுதான், கரெக்ட் தான். ஓகே, இப்படியும் சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ வில் நாட், இது சுருக்கமா எப்படி சொல்லலாம்? won't அப்படின்னு சொல்லலாம். யூ won't கம் இப்படி சொன்னாலும் அது கரெக்ட் தான். மூணாவது என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நீ வருவியா, அதுக்கு எப்படி கேட்கலாம்? இந்த வில் இருக்கு இல்லையா, தூக்கி முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். அதான் கொஸ்டின். எப்படி கேட்கலாம்? will you come. ஓகே, நீ வருவாயா, அவ்வளவுதான். ஓகே, you will come, நீ வருவாய். you will not come அல்லது you won't come, நீ வரமாட்ட. will you come, நீ வருவியா, இவ்வளவுதான். எல்லாரும் கரெக்டான ஆன்சர் எழுதிருந்தீங்க, நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. வெரி குட். ஓகே, இதே மாதிரி 30 நாள் நீங்க வந்து கரெக்டா கவனிச்சு எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்பவும் நான் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் சொல்லி கொடுக்கும்போது கேட்பேன் இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடணும். அமைதியா வீடியோ பார்க்க கூடாது. ஓகே ரைட், இன்னைக்கு வந்து 8வது நாள், டே 8. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு டென்ஸ் தான். என்னன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதுக்காக டென்சஸ் படிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது டென்சஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பொறுத்தவரையில் நான் சொல்றேன், கண்டிப்பா டென்சஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம பேச முடியும். ஓகே, சோ இந்த டென்சஸ் வந்து அவ்வளவு அவசியம். அதாவது மிஸ்டேக்ஸே இல்லாம நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு டென்சஸ் வந்து அவ்வளவு அவசியம். ஓகேவா? சோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து நம்ம சரளமா பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சோ இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசணும், பட் அதே சமயத்துல நம்ம கரெக்டாவும் பேசணும் இல்லையா? சோ அதனால இந்த டென்சஸ் 12 டென்சஸ் ரொம்ப 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 அவசியம். இங்கிலீஷ் பேச முடியாம திணறதுக்கு முக்கியமான காரணம் டென்சஸ் தெரியாதுதான். ஓகே, டென்சஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும், அவ்வளவு அழகா நீங்க இங்கிலீஷ் பேசிடுவீங்க. ஓகே ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த வாக்கியத்திலே இருக்கு பாருங்க. பிரசன்ட் அப்படின்னா என்னது? நிகழ்காலம், இப்ப நடக்கிறது. கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக. ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிளாஸ வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம், இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்லையா? இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயலானது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா நடக்கும் நிகழ்காலத்துல, பிரசன்ட்ல. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? எவ்வளவு நேரமா? ஒரு 5 நிமிஷமா கவனிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தொடர்ச்சியா அந்த 5 மினிட்ஸா நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் இல்லையா? அதுதான் நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரைட், இதுல வந்து அந்த சென்டென்ஸ் தமிழ்ல எப்படி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான், இப்ப நடக்கிறது மட்டும்தான், தொடர்ச்சியா செய்யற விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிடுறதுனா ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுவோமா? அப்ப தொடர்ச்சியா அந்த விஷயத்த செய்யறது. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவன்
தூங்கிக்கிட்டு இருக்கான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கொண்டு அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், தூங்கி கொண்டிருக்கிறான். நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம், போய்கிட்டு இருக்கோம், அந்த வேலை போய்கிட்டு இருக்கோம். அப்ப தொடர்ச்சியா அந்த விஷயத்தை செய்றீங்க கொஞ்ச நேரமா இல்லையா? அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா நம்ம பண்றதா இருந்தா அதுவும் நிகழ்காலத்துல பிரசன்ட்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, கொண்டிருக்கிறேன், ரான் அப்படின்னு முடியும். ஆனா அதே சமயத்துல கொண்டுங்கிற வார்த்தை வந்துடும். சிம்பிள் பிரசன்ஸ்னா எப்படி வரும்? நான் சாப்பிடுறேன், அவன் தூங்குறான் அப்படின்னு வரும். கண்டினியூஸ்னா தூங்கி கொண்டிருக்கிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், கொண்டுங்கிற வார்த்தை ஆட் ஆகும். ஓகேவா? இதுலயே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, அப்புறம் கேள்வி கேட்கறது இருக்கு. இது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ்ல எப்படி வரும்? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, அவன் தூங்கி கொண்டிருக்கவில்லை. கேள்வி எப்படி கேட்பீங்க? அவன் தூங்கிட்டு இருக்கானா, அவன் தூங்கி கொண்டிருக்கிறானா, அல்லது தூங்கிக்கிட்டு இருக்கானா. கிட்டுங்கிற வார்த்தை வந்தாலும் கண்டினியூஸ் தான், பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகே ரைட்டு. இதோட ஈஸியான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிக்கிறதோட மட்டும் இல்லாம நான் ஆன்சர் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் எல்லாத்தையும் காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்களேன், இதுல வந்து நமக்கு 3 ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ஒன்னு am, இன்னொன்னு வந்து is, இன்னொன்னு வந்து are. ஓகேவா? இந்த மூணையும் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ அப்படின்னா இதெல்லாம் சப்ஜெக்ட். ஓகேவா? ஐ, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், யூ, வி, தே, இது எல்லாமே சப்ஜெக்ட். எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா நான் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் என்னது? ஐ, ஐ தான் சப்ஜெக்ட். ஓகேவா? சோ ஐ வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆம் வரும், அடுத்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் எழுதுறேனே. இங்க பாருங்க, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே, விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். விளையாடி கொண்டிருக்கிறேன் வந்துருச்சு, அப்போ அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, தமிழ்ல ஒரு சென்டென்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இங்க பாருங்க, நான் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட முதல்ல போட்டுறணும், போட்டாச்சு. ஐ வந்தா என்ன வரணும்? சப்ஜெக்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டீங்க. சப்ஜெக்ட்னா யாரு? ஒரு செயலை செய்யறவன். நான் விளையாடி கொண்டிருக்கேன், நான் தான் விளையாண்டுட்டு இருக்கேன், அப்ப நான் தான் சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப சப்ஜெக்ட் ஐ, அதை போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? ஆம், அதை போட்டாச்சு. அடுத்து வெர்பு வரணும், அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜின்னு போட்டிருக்கேன். இங்க வெர்பு எது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. இந்த பிளேயோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜியை சேர்க்கணும். இந்த மாதிரி இந்த பிளஸ் சிம்பிள்லாம் நடுவில் போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். வெர்ப்னா ஒரு செயல். ஓகே, விளையாடுறது. பிளே அதோட ஐஎன்ஜி சேர்த்தா பிளேயிங். கண்டினியூஸ் டென்ஸ்ல எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்லைங்க, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஎன்ஜி கண்டிப்பா வரும் வெர்போட. ஓகேவா? சோ ஐ ஆம் பிளேயிங், இங்கே ஆம் போட்டிருக்கோம், ஐ வந்திருக்கு, அதனால ஆம் போட்டிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஓகே, இங்க எது சப்ஜெக்ட்? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he இல்லையா? இங்க பாருங்க, he வந்தா ஆம் போட்டக்கூடாது. he, she, it, name. அவன், அவள், அது, அப்புறம் நம்மளோட பேர் வந்துச்சுன்னா இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வந்துடணும். he, அவன்கிறது வந்துருச்சு, அதுக்கப்புறமா இஸ் போடணும். ஓகே, இஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறமா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இதெல்லாம் மாறாது, இந்த 3 தான் மாறும். ஆம் வந்து ஐக்கு வரும், he, she, it, name வந்தா இஸ் வரும். ஓகே, இங்க he தான் வந்திருக்கு, அவன். அப்ப என்ன வரும்? இங்க சப்ஜெக்ட் போட்டாச்சு, he போட்டாச்சு, அடுத்து என்ன வரும்? இஸ், he is. ஓகே,
அடுத்து என்ன போடணும் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி எது வெர்பு விளையாடுறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பிளே அதேதான் பிளேயிங் நிறைய பேர் இப்பவே ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா ஓகே ஐ எம் பிளேயிங் இங்க he is playing எதுக்காக இஸ் வந்திருக்கு he she it நேம் வந்தா இஸ் போடணும் மறந்துடக்கூடாது ஓகேவா இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன் ஓகே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்ன வரும் நாங்க விளையாடிட்டு இருக்கோம்னு சொல்லணும் நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு சப்ஜெக்ட் ஓகே அப்ப என்ன வருவீங்க நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we ஓகே இங்க பாருங்க you we they நீ அல்லது நீங்கள் நாங்கள் அவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணு முதல்ல வரும் அதுக்கப்புறமா ஆர் போடணும் மறந்துடாதீங்க ஓகே அல்லது ப்ளூரல் வந்து ஆர் போடணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் இங்க பாருங்க நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we அத போட்டாச்சு we வந்தனால என்ன வரணும் முதல்ல சப்ஜெக்ட் we போட்டீங்க அடுத்து என்ன வரும் ஆர் we are வெர்ப் என்னது விளையாடுறதா இல்லையா play அதோட ing சேர்த்தறணும் ing சேர்க்க மறந்துட்டு we are play அப்படின்னு சொன்னா தப்பு இங்கிலீஷ்ல அப்படி ஒரு சென்டென்ஸ் கிடையாது ஓகேவா we are playing சொல்லக்கூடாது we are playing இப்போ வாசிச்சு பாருங்க I am playing நான் விளையாடிட்டு இருக்கேன் he is playing அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் we are playing நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் ஓகே ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் அதுக்கு எப்படி ஆன்சர் வரும் நிறைய பேர் கரெக்ட்டா போடுறீங்க சப்ஜெக்ட் என்னது அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she போட்டாச்சு sheனா அவள் வந்தா என்ன வரும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் is வரும் சப்ஜெக்ட் போட்டாச்சு அடுத்து என்ன வரும் is போடணும் அவ்வளவுதான் அடுத்து வெர்போட ing சேர்க்கணும் வெர்ப் எது படிக்கிறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல study ஓகே ஸ்டடி அதோட ing சேர்க்கணும் அவ்வளவுதான் வாசிங்க she is studying அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க ஸ்டடிக்கும் ரீடுக்கும் என்ன வித்தியாசம்னு ரீட் அப்படின்னா வாசிக்கிறதுங்க மனப்பாடம்லாம் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் வாசிப்போம் கதை புக் வாசிக்கிறது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது இதெல்லாம் ரீடிங் படிக்கிறதுனா என்னது நம்ம உட்காந்து எக்ஸாமுக்கு படிப்போம் இல்லையா அப்படி நல்லா தியரி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் ஸோ இதுக்கு பேர் தான் படிக்கிறது ஓகே ரைட் நெக்ஸ்ட் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும் சப்ஜெக்ட் என்னது நான் இந்த சப்ஜெக்ட் தான் தீர்மானிக்கும் இஸ் வருமா ஆம் வருமா ஆர் வருமானு சப்ஜெக்ட் தான் தீர்மானிக்கும் இங்க ஐ வந்திருக்கு ஐ வந்தா என்ன வரும் சப்ஜெக்ட் எழுதியாச்சு அடுத்து ஆம் போடணும் அவ்வளவுதான் அடுத்து வெர்பு பிளஸ் ing இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இல்லையா ஸ்டடியிங் I am studying இஸ் வந்திருக்கு இங்க ஆம் வந்திருக்கு நெக்ஸ்ட் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல they வந்தா என்ன வரும் ஆர் வரும் அது ஒண்ணுதான் வித்தியாசம் ஓகே they are studying அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா இங்க பாருங்க she is studying அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் I am studying நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் they are studying அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் is வரும் am வரும் ஆர் வரும் பாத்துக்கோங்க இந்த மூணும் தான் auxiliary verb present continuous tense ஓகே ஈஸியா இருக்கா இவ்வளவுதான் ஓகேவா ரைட் இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் இன்டர்கேட்டிவ் கேள்வி கேட்கறது மூணுமே எப்படி சென்டென்ஸ் அந்த மூணுலயுமே எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன் நான் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேனா எல்லாத்துலயும் கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான் அல்லது கிட்டுங்கிற வார்த்தை வந்தாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான் இங்க பாருங்க நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் பேச்சு வழக்குல கிட்டுன்னு தான் சொல்லணும் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் சமைத்து கொண்டிருக்கிறேன் கண்டினியூஸா ஓகே ரைட் இங்க பாருங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சரை நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன் சப்ஜெக்ட் என்னது நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ வந்துட்டா என்ன போடணும் சப்ஜெக்ட் அடுத்து ஆம் தான் வரும் இல்லையா ஐ எம் வெர்பு பிளஸ் ing இங்க வெர்பு எது சமைக்கிறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல குக் அதோட ing சேர்க்கணும் அவ்வளவுதான்
ஐ ஆம் குக்கிங், நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க, நான் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை, நான் சமைச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன சேர்ப்போம்? பொதுவா நாட் சேர்க்கணும். அந்த நாட் எங்க சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி வெர்ப் நாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துல போடணும். அவ்வளவுதான். நெகட்டிவ்னாலே நாட் தான் இல்லையா. இங்க பாருங்க, ஐ ஆம் நாட் குக்கிங், அவ்வளவுதான். ஆமுக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டா முடிஞ்சு போச்சு. ஐ எம் நாட் குக்கிங், நான் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. ஈஸியா இருக்கா? கேள்வி கேட்கறது அதை விட ஈஸி. நான் சமைச்சிட்டு இருக்கேனா, நானா சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். எல்லாமே இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்தே கொண்டு வந்துடலாம். இந்த ஆம் இருக்கு இல்லையா, இந்த ஆம தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி கேட்கறது. இங்க பாருங்க, am I cooking, நானா சமைச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேனா. ஆம தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுறணும், அவ்வளவுதான். பொதுவா ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டாலே கேள்வி வந்துடும். ஓகே, இங்க பாருங்க, ஐ ஆம் குக்கிங், நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் நாட் குக்கிங், நான் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. am I cooking, நான் சமைச்சிட்டு இருக்கேனா அல்லது நானா சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? அப்போ இதோட நாட் போட்டா நெகட்டிவ், அந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா கேள்வி வாக்கியம். இந்த இடத்துல வந்து ஆம் இருந்தாலும் சரி, இஸ் இருந்தாலும் சரி, ஆர் இருந்தாலும் சரி, ஒரே ரூல் தான். இஸ் இருந்தா அதுக்கு பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடைச்சிட போகுது. அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட்டா கேள்வி வாக்கியம் வந்துடும். அதே மாதிரிதான் ஆருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள், அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாளா. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவ சாப்பிட்டுட்டு இருக்கா, அவ சாப்பிட்டுட்டு இருக்கல, அவ சாப்பிட்டுட்டு இருக்காளா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். ஓகே ரைட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து இன்டரோகேட்டிவ், கேள்வி கேட்கிறது. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க ஆக்சிலரி வெர்பை போடணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க எல்லாரும். யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் ஆன்சர் போட்டுட்டே வாங்க காமெண்ட்ல. ஓகே, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள், எது சப்ஜெக்ட்? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஓகே, she போட்டாச்சு. she வந்தா she வந்து நமக்கு சப்ஜெக்டா இருக்கு, அப்ப அதுக்கு அடுத்து என்ன வரும்? is. he she it வந்தா is தான் வரும் இல்லையா. she is போட்டாச்சு. அடுத்து verb plus ing, எது verb? சாப்பிடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. அந்த eat ஓட ing சேர்க்கணும், அவ்வளவுதான். ing சேர்க்க மறந்துடாதீங்க. எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் ing இல்லாம வரவே வராது. ஓகே, வெர்போட ing வரும். ஓகேவா? அடுத்து, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன சேர்ப்போம்? நாட் சேர்ப்போம். எங்க சேர்க்கணும்? இந்த இஸ்க்கு பக்கத்துல, அவ்வளவுதான். she is not eating. ஓகே, she is not eating, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை. இங்க பாருங்க, இன்னொன்னு சொல்லி தரேன். இந்த இஸ் நாட் இருக்கு இல்லையா, அது சுருக்கி எப்படி சொல்லுவாங்கன்னா isn't அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, she isn't eating அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது she isn't eating அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்படியே கூட சொல்லுங்க, எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஸ் நாட் அதை சுருக்கி isn't அப்படின்னு சொல்லலாம். she isn't eating அப்படின்னு சொல்லலாம், இல்ல she is not eating அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the last one, அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாளா. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா, கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன செய்வீங்க? எதை முன்னாடி போடணும்? இஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா அதான் கேள்வி வாக்கியம். அவ்வளவுதான். is she eating? is she eating? அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா, அவ்வளவுதான். அப்போ இது மட்டும் தெரிஞ்சா போதும், மிச்சதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். நெகட்டிவ்னா நாட் சேர்க்க போறீங்க, கேள்வி கேட்கறதுக்கு அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட போறீங்க, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இதே நீங்க பாருங்க, அவள் சாக்லேட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? she is eating chocolate. ஓகே, இதே இது அவள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காளா, அவள் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாளா. is she eating biryani? is she eating biryani? அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு அப்படின்றவங்க கமெண்ட்ல ஈஸின்னு போடுங்க, புரிஞ்சுட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க. சிம்பிளா தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு இல்ல,
அவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை, இது நெகட்டிவ். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா, இது கேள்வி வாக்கியம். மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவே எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்லுவீங்க? அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னது? தேன் வந்திருக்கு. தேன் வந்தா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும்? ஆர் போடணும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? வர்றது தான். வந்து கொண்டிருக்கிறார்கள், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கம்மோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஸ்பெல்லிங் வந்து கம்மிங் அப்படிங்கிறதுக்கு ஐஎன்ஜி சேர்க்கும் போது ஈ வராது. இந்த ஒரு வெர்புக்கு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில வெர்பு இருக்கு. கம்மிங் இப்படி எழுதினீங்கன்னா தப்பு. இதோட ஸ்பெல்லிங் வந்து COME போட்டு ஐஎன்ஜி போட்டா தப்பு. இப்படி எழுதக்கூடாது. கம்மிங்கோட ஸ்பெல்லிங் வந்து COMING தான். ஓகேவா? அந்த ஈ வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. நாட் சேர்க்கணும். எது பக்கத்துல? இந்த ஆர் பக்கத்துல சேர்த்துற வேண்டியதான். they are not coming, அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகே, இந்த ஆர் நாட் இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா they aren't அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, they aren't coming. are not அப்படிங்கிற சுருக்கி aren't they aren't coming. ஓகே, அப்படினாலும் ஒண்ணுதான், they are not coming அப்படினாலும் ஒண்ணுதான். நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் நிறைய சொல்லி தரேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும் பேசும்போது. நெக்ஸ்ட், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா, அவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கறதுக்கு? இந்த ஆரத்துக்கு முன்னாடி போட்டுறணும். ஏன்னா அதான் ஆக்சிலரி வெர்ப் இல்லையா? இந்த ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா, துணை வினைச்சொல், இதோட பயன்பாடு அதிகம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குனாலும் சரி, ஒரு கேள்வி கேட்கனாலும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். அந்த ஆரத்துக்கு முன்னாடி போட்டா என்ன வரும்? இந்த ஆறு முன்னாடி வந்துடும், அவ்வளவுதான். அடுத்து என்ன வரும்? ஆர் தே கமிங். முடிஞ்சு போச்சு. வாசிச்சு பாருங்க. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா, ஆர் தே கமிங். இது எப்படி வாசிப்பீங்க? they are coming, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். they are not coming, அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. are they coming, அவர்கள் வந்துட்டு இருக்காங்களா? that's it. ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகே, நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, அவங்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்களா, அவங்க சென்னையில் இருந்து வந்துட்டு இருக்காங்களா, அதை எப்படி சொல்லுவீங்க? அவங்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்களா, அதை எப்படி கேட்கலாம்? அவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னா ஆர் தே கம்மிங். சென்னையில் இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரம் சென்னை. அப்ப எப்படி சொல்லலாம்? ஆர் தே கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஆர் தே கம்மிங் ஃப்ரம் சென்னை. அவங்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்களா? ஈஸியா இருக்கா? அப்ப சென்னையில் இருந்து அதை கடைசி சேர்த்தரணும், ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறது. அவ்வளவுதான். ஆர் தே கம்மிங் ஃப்ரம் சென்னை. தட்ஸ் இட். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய வார்த்தைகளை சேர்த்து நிறைய சென்டென்சஸ் உருவாக்கலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பட் இதுதான் ரூட், கரெக்டான ரூட் இதுதான். பட் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா நிறைய சென்டென்சஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, என்னடா இது இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆன்சர் என்னமோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்க பாருங்க, பாபு சென்னைக்கு போய்கிட்டு இருக்கான், பாபு சென்னைக்கு போய் கொண்டிருக்கவில்லை, பாபு சென்னைக்கு போய்கிட்டு இருக்கானா. ஓகே, அவ்வளவுதான். முதல்ல இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து கேள்வி கேட்கிறது. ஓகே, உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல போட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இதுல எது சப்ஜெக்ட்? பாபு, அந்த பேர் தான் இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. பாபு நேம் வந்தா என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் போட்டதுக்கு அப்புறமா இஸ் போடணும், மறந்துடாதீங்க. பாபு இஸ். அடுத்து என்ன வரணும்? வெர்பு. வெர்பு எது? சென்னைங்கிறது வெர்பா, போய்கிட்டு இருக்கிறது வெர்பா? போறதுதான் வெர்பு இல்லையா? போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. வெர்போட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்க மறந்துடவே கூடாது. ஓகே, பாபு இஸ் கோயிங், பாபு போய்கிட்டு இருக்கான். எங்க? சென்னைக்கு. இக்குன்னு முடிஞ்சா என்ன வரும்? டு சென்னை. இதெல்லாம் நான் உங்களுக்கு முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டூனா இக்கு அதெல்லாம் நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, பாபு இஸ் கோயிங் டு சென்னை, பாபு சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறான். இது நெகட்டிவா சொல்லணும். பாபு சென்னைக்கு போய் கொண்டிருக்கவில்லை, பாபு சென்னைக்குலாம் போய்கிட்டு இல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்?
ஒரே ஒரு நாட் சேர்க்கணும். எங்க சேர்ப்பீங்க? ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல இஸ் இருக்கு, அது பக்கத்துல நாட் போட்டா முடிஞ்சு போச்சு. பாபு இஸ் நாட் கோயிங் டு சென்னை. ஒரு சின்ன நாட் சேர்த்தா மீனிங்கே மாறிடும். ஓகேவா? பாபு இஸ் நாட் கோயிங் டு சென்னை. இங்க இஸ் இருக்கு, இங்க இஸோட நாட் சேர்த்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இன்னொரு விஷயம், வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க மறந்துடவே கூடாது. ஓகே, the last one, பாபு சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறானா? பாபு சென்னைக்கு போய்கிட்டு இருக்கானா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் அதே தான் வரப்போகுது. என்ன வரும் இப்போ? இஸ் முன்னாடி வந்துடும். பேர் வந்து நீங்க எங்க எழுதினாலும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் தான். ஓகேவா? இஸ் பாபு கோயிங் டு சென்னை? வாசிச்சு பாருங்க. இஸ் பாபு கோயிங் டு சென்னை? பாபு சென்னைக்கு போயிட்டு இருக்கானா? அவ்வளவுதான். யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? 3 out of 3 யார் எடுத்தா? உங்களோட மார்க்கையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். How many marks have you scored? ஈஸியா இருக்கா? ஓகேங்க, பாருங்க. பாபு இஸ் கோயிங் டு சென்னை, பாபு சென்னைக்கு போயிட்டு இருக்கான். பாபு இஸ் நாட் கோயிங் டு சென்னை, சென்னைக்கு போய்கிட்டு இல்ல. இஸ் பாபு கோயிங் டு சென்னை? பாபு சென்னைக்கு போயிட்டு இருக்கானா? இந்த சென்னைக்கு பதிலா எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்களேன். இதே இது பாபு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு என்ன சொல்லுவீங்க? பாபு இஸ் கோயிங் டு ஸ்கூல். இதே பாபு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கான்னா பாபு இஸ் கோயிங் டு காலேஜ். அவ்வளவுதான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா சொல்லி தர்றது? எப்பவுமே ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் we are learning இங்கிலீஷ். ஓகே, ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ் வந்து அழகா பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கவே முடியாது. புரிஞ்சுதான் கத்துக்கணும். ஓகேவா? சிம்பிளான விஷயங்கள் தான். இஸ் பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ், அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட்டா கேள்வி கேட்கறது, அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்க நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? மனப்பாடம் பண்ணவே கூடாது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட், நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இல்ல. நெக்ஸ்ட், நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? முதல் இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டாவது இருக்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், மூணாவது இருக்கிறது கேள்வி கேட்கறது. யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டப் டப்னு சொல்லுங்க பார்க்கலாம். நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்லும் போது நீங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். இதுல எது சப்ஜெக்ட்? நீ. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. யூ வந்தா என்ன வரும்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ஆர் போடணும். அடுத்து என்னது? வெர்ப். வெர்ப் எது? அவனுக்காகங்கிறது வெர்பா, காத்துக்கிட்டு இருக்கிறதா? காத்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். அந்த வெயிட்டோட என்ன சேர்க்கணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். சேர்த்தாச்சு. யூ ஆர் வெயிட்டிங். நீ காத்து கொண்டிருக்கிறாய். யாருக்காக? அவனுக்காக அப்படின்னு இருக்கு. காக அப்படின்னா என்னது? ஃபார். அவனுக்காக அப்படின்னா ஃபார் ஹிம். இது எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்க? யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ்ல சொல்லணும். என்ன பண்ணுவீங்க? நாட் சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? இந்த ஆருக்கு பக்கத்துல சேர்த்தா முடிஞ்சு போச்சு. You are not waiting for him. நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. முடிஞ்சு போச்சு. You are not waiting for him. நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. லாஸ்ட் ஒன், நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர் தூக்கி முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். கேள்வி முன்னாடி போடும்போது கேபிட்டல் லெட்டர்ல போடணும் அந்த ஆர். ஓகேவா? ஆர் யூ, ஆர் முன்னாடி வந்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம். கேள்வி கேளுங்க. ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம்? நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? முடிஞ்சு போச்சு. வாசிச்சு பாருங்க. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. யூ ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம்? நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இங்கிலீஷ். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்.
இங்க பாருங்க, நீ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது பதிலா நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எனக்காக என்ன வரும்? ஃபார் மீ. அவ்வளவுதான். ஃபார் ஹிம்க்கு பதிலா ஃபார் மீ வரும். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான். ஓகேவா? நீ செந்திலுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த இடத்துல ஃபார்க்கு அப்புறம் செந்தில் வரும். அவ்வளவுதான். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் செந்தில். தட்ஸ் இட். ஓகேவா? சோ இதே மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். இதே இது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? வெரி குட். ஐ ஆம் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதே இது நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? பஸ் ஸ்டாப்ல நம்ம ஃப்ரெண்டுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். என்ன சொல்லுவோம்? நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? உனக்காக அப்படிங்கிறத சேர்க்கணும். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்காக அப்படின்னா என்னது? ஃபார் யூ. அவ்வளவுதான். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸியா பேசிடலாம். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ற ஸ்பீடை பார்த்தா ஈஸியா இங்கிலீஷ் கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? கத்துப்பீங்கல்ல? ஓகே, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் கேள்வி வாக்கியம், இன்டர்கேட்டிவ். ஈஸியா தான் இருக்கும். நீ சாப்பிட்டுட்டு இருக்க, நீ சாப்பிட்டு இல்ல, நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஓகே, சிம்பிளான ஹோம்வொர்க் தான். ஓகேவா? கரெக்டா வந்து ஆன்சரை எழுதி கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது அவ்வளோ முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட உட்காந்து படிங்க. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களும் கத்துக்கிட்டோம். ஓகேவா? ரைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.